பாருங்க நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு வம்பளுக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. கண்ணுக்கு லட்சணமா இருக்கணும். விதவையா இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல விவாகரத்தா இருந்தா கூட பரவாயில்ல. இங்க பாருங்க, குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும். பிக்கல் பிடுங்கல் இல்லாம இருந்தா போதும். ஜாதகம் பொருந்தணும். எல்லாத்தையும் விட முக்கியமா பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு நான் பாப்பேன். அதை பார்த்துட்டு தான் மத்த எதுவுமே என்னால பேச முடியும். ஆமாமாமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா யோசிக்காம வாங்க, உடனே முடிச்சிடலாம். உடனடியே நடந்தாகுடுங்க, மறந்துடாதீங்க. சரியா? சரி. வந்தாச்சா? ஒரு போனை நிம்மதியா இந்த வீட்டுல பேச முடியுதா? எல்லாத்தையும் ஒட்டு கேட்டாச்சா? ஒட்டு கேட்கறதுக்கு நான் என்ன உன் பொண்ணு வெண்ணிலாவா? நீ பேச ஆரம்பிச்சதுல இருந்து உன் முகத்துக்கு முன்னால்தான் நிக்கிறேன். ஒட்டு கேட்டியான்னு கேக்குற? ஆமா, யாருக்கு இவ்வளவு பரபரப்பா பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க? ஏதோ ரெண்டாவது கல்யாண பேச்சு மாதிரி இருக்கு. ஆமாங்க, ரெண்டாவது கல்யாணம் தான். பையன் ரொம்ப நல்ல குடும்பம். ஆனா பாவம், கல்யாணம் ஆகி 2 வருஷமா குழந்தை இல்ல. அதனாலதான் வேற ஒரு பொண்ணா பார்த்து, குழந்தை பிறக்கிற தகுதி இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பேசிக்கிட்டு இருக்கேன். கௌரி, நீ சொல்றத பார்த்தா என்ன சொல்லுங்க? நான் சொல்றத பார்த்தா என் பையன் செல்வத்தையும் உங்க மருமக மகாவையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கா? ஆமா, அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கு தோணுனது கரெக்ட் தாங்க. நானும் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கௌரி, எதுக்கு இப்ப இப்படி கத்துறீங்க? காது அடைக்குது. காது அடைக்குதா? நீ பண்ற வேலைக்கு எனக்கு நெஞ்சு அடைக்குது. யார கேட்டுக்கிட்டு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க? நான் யார கேட்கணும்? செல்வத்தை கேட்கணும், மகாவை கேட்கணும். மகா இருக்கும் போது செல்வம் எப்படி வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? ஏங்க, இன்னொரு பொண்ண மருமகளா இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவளுக்கு இருக்கிறவளை எப்படி வெளியே அனுப்பணும்னு தெரியாதா? நீ என்ன முழுசாவே ராட்சசியா மாறிட்டியா? எப்படி உன் மனசுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணுது? இருங்க இருங்க இருங்க, ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட போய் இனிமே நீ புருஷன் இல்லாம பூவும் பொட்டு இல்லாம தான் இருக்க போறேன்னு சொல்லி பாருங்க. தம் புருஷனை காப்பாத்திக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. எமனையே ஏமாத்தி தம் புருஷனை தக்க வச்சுக்கிட்ட பூமி இது. என் தாலியை காப்பாத்திக்கிறதுக்கு நானும் என்ன வேணாலும் செய்வேன். உன் தாலியை காப்பாத்திக்க இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுடைய தாலிய கலட்டியா? வேணாங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணலங்க. உங்க மருமக கிட்ட சொல்லி ஒரு 10 மாசத்துக்குள்ள இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க சொல்லுங்க. நான் எதுவுமே பண்ணல. மகா கண்டிப்பா இந்த குடும்பத்தோட வாரிசை பெத்து கொடுப்பா. அவளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. என்ன கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். அதுக்காக அவளுக்கு குழந்தையே பிறக்காத மாதிரி நீ செல்வத்துக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றது ரொம்ப தப்பு கௌரி. ஏன் பூவையும் பொட்டையும் காப்பாத்திக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். அதுல எனக்கு எந்த தப்பும் கிடையாது, சரியும் கிடையாது. நீ என்ன ஏற்பாடு பண்ணாலும் செல்வம் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு அவங்கிட்ட சொல்லுவேன். சும்மா மிரட்டுறதுக்காக சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. உங்களை பறி கொடுத்துட்டு பூவும் பொட்டும் இல்லாம நான் நிக்கிறத விட பூவோடையும் பொட்டோடையும் சுமங்கலியா நான் போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சு, உங்க பிள்ளையாச்சு, உங்க மருமகளாச்சு. வாரிச பெத்தா எனக்கு என்ன, பெக்கலனா எனக்கு என்ன? கௌரி, கொஞ்சமாவது இரக்கத்தோட பேசு. இந்த விஷயத்துல ஈவு இரக்கம் எல்லாம் எனக்கு அப்புறம் தாங்க மத்தவங்களுக்கு. ஒண்ணு, நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும். இல்லனா உங்களுக்கு முன்னாடி நான் போய் சேரணும். எது நடக்கணும்னு உங்க பையன் முடிவு பண்ணட்டும்.
என்ன மக ஆர்த்தி தட்டோட வெளியில போறா? எதுக்கு? கௌரி, கௌரி, இங்க வந்து பாரு.